தமிழகம் முழுவதும் இதுவரை 151 கோடி மதிப்பில் பணம் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தகவல் தெரிவித்துள்ளதை நாம் தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த நிலையில் இதுவரை 151 கோடி பணம் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் வந்ததிலிருந்து 151 கோடி மதிப்பில் பணம் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் இதுவரை 794 புகார்கள் பெறப்பட்ட நிலையில் அதிரடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தற்போது தகவல் தெரிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகளை கணக்கிடும் பணி தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருவதாகவும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, வணக்கம். தற்பொழுது தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த நிலையில் இதுவரை 151 கோடி பணம் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்கலாம். வணக்கம். தமிழ்நாடு முழுவதும் 151 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பணம் மற்றும் பரிசு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக சட்டமன்ற தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த பிறகு தமிழ்நாடு முழுவதும் 151 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பணம் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் சி-விஜில் செயலி மூலம் இதுவரை 794 புகார்கள் பெறப்பட்டுள்ள நிலையில் அதில் 20 புகார்கள் பரிசீலனையில் உள்ளதாகவும் மீதமுள்ள அனைத்து புகார்கள் மீதும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் புதிய வாக்காளர் அடையாள அட்டைக்காக விண்ணப்பித்திருந்தவர்களில் 50% நபர்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டை தபால் மூலம் அனுப்பப்பட்டுள்ளதாக கூறிய அவர் மீதமுள்ளவர்களுக்கு தேர்தல் வாக்குப்பதிவிற்குள் அடையாள அட்டை வழங்கப்படும் எனவும் அடையாள அட்டை வழங்கும் பணியை தீவிரப்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். அது மட்டுமல்லாமல் பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகளை கணக்கிடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக கூறிய அவர் தேர்தலில் வாக்குப்பதிவு சதவீதத்தை அதிகப்படுத்துவதற்கு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தேர்தல் ஆணையம் சார்பில் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். அதன்படிதான் தற்போதைய நிலவரத்தை பொறுத்தவரையில் தமிழ்நாடு முழுவதும் 151 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பணம் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் இதுவரை 151 கோடி மதிப்பில் பணம் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தகவல் தெரிவித்துள்ளதை நாம் தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த நிலையில் இதுவரை 151 கோடி பணம் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் வந்ததிலிருந்து 151 கோடி மதிப்பில் பணம் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் இதுவரை 794 புகார்கள் பெறப்பட்ட நிலையில் அதிரடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தற்போது தகவல் தெரிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகளை கணக்கிடும் பணி தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருவதாகவும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, வணக்கம். தற்பொழுது தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த நிலையில் இதுவரை 151 கோடி பணம் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்கலாம். வணக்கம். தமிழ்நாடு முழுவதும் 151 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பணம் மற்றும் பரிசு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக சட்டமன்ற தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த பிறகு தமிழ்நாடு முழுவதும் 151 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பணம் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் சி-விஜில் செயலி மூலம் இதுவரை 794 புகார்கள் பெறப்பட்டுள்ள நிலையில் அதில் 20 புகார்கள் பரிசீலனையில் உள்ளதாகவும் மீதமுள்ள அனைத்து புகார்கள் மீதும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் புதிய வாக்காளர் அடையாள அட்டைக்காக விண்ணப்பித்திருந்தவர்களில் 50% நபர்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டை தபால் மூலம் அனுப்பப்பட்டுள்ளதாக கூறிய அவர் மீதமுள்ளவர்களுக்கு தேர்தல் வாக்குப்பதிவிற்குள் அடையாள அட்டை வழங்கப்படும் எனவும் அடையாள அட்டை வழங்கும் பணியை தீவிரப்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். அது மட்டுமல்லாமல் பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகளை கணக்கிடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக கூறிய அவர் தேர்தலில் வாக்குப்பதிவு சதவீதத்தை அதிகப்படுத்துவதற்கு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தேர்தல் ஆணையம் சார்பில் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். அதன்படிதான் தற்போதைய நிலவரத்தை பொறுத்தவரையில் தமிழ்நாடு முழுவதும் 151 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பணம் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி நந்தினி.